This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ கிவன் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹெச்சிஎஃப், எல்சிஎம், அப்புறம் ஒரு 2 நம்பர், இதோட ரிலேஷன்ஷிப் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஒரே ஃபார்முலா தான் மாடிஃபை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். அதாவது ஒரு 2 நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட்ன்றது மல்டிப்ளிகேஷன். அந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் அதோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஒரு 2 நம்பர் இருக்கும், அந்த 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட ப்ராடக்ட் தான் வந்து அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது அந்த 2 நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இதே எல்சிஎம் கண்டுபிடிங்க, அவங்க 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎம் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படி சொன்னாங்கன்னா இதே ஃபார்முலா தான் மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் நம்பர் டைம் செகண்ட் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் கிவன் நம்பர்ஸு டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃபால் டிவைட் பண்ணும்போது நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும். இதுதான் ரூல். இப்போது சப்போஸ் அவங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் டைம்ஸ் செகண்ட் நம்பர் பண்ணிவிட்டு டிவைடட் பை எல்சிஎம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை 3 தான், ஒரே ஃபார்முலா தான் மாடிஃபை பண்ணி எல்சிஎம் கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும், ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 867. அதாவது 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணதில் எனக்கு வந்த ஆன்சர் வந்து 867. அதோட ஹெச்சிஎஃப் வந்து 17. ஃபைண்ட் த எல்சிஎம். எனக்கு இப்போ எல்சிஎம் கண்டுபிடி, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி எனக்கு 867 வந்துருச்சு. ஹெச்சிஎஃப் வந்து 17 சொல்லிட்டாங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்கன்ட்டாங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? இந்த ஃபார்முலா தான். எல்சிஎம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் டைம் செகண்ட் நம்பர் டிவைட் பை ஹெச்சிஎஃப். ஸோ அதை எழுதிக்கலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் டைம் செகண்ட் நம்பர் தான் இவங்க கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணதான் 867. ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னது 867 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் என்னது 17. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோன்னா 17 டைம்ஸ் 1, 17 டைம்ஸ் 51 வந்து 867. ஸோ அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்கு 51. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. இதே சேம் பேட்டர்ன் தான் ஹெச்சிஎஃப்னு கேட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் ஹெச்சிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க, எல்சிஎம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 2 கிவன் நம்பர்ஸ். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.